ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மார்ச் 13ஆம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய பௌர்ணமியானது பார்த்திங்கன்னா சாதாரண பௌர்ணமி கிடையாது. இந்த ஒரு பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்களானது பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த பௌர்ணமி நாளில் ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றங்களினால் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்களானது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா அதற்கு அதீத சக்திகளானது உண்டு அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அப்படிதாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி தாங்க இந்த ஒரு பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா இந்த கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளானது ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய குணமுடைய ரிஷபராசி என்பர்களே, இந்த காலகட்டத்தில் தைரியமாக எதையுமே செய்ய தோன்று உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டானது கிடைக்குங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். எதிலும் பார்த்தீங்கன்னா தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்கள் ஈடுபடுவீர்கள். தந்தை மூலமாகவே உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானங்களானதே இருக்குங்க. சகோதரர்களுக்குள் ஒற்றுமையும் குறையும். அதேபோல உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்துவீர்கள். எதிர்பார்த்த பணமானது பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களுமே நடக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கள் இன்றி எதையுமே செய்து முடிப்பார்கள். பணி தொடர்பான பயணங்களும் இருக்கும். மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக ஆதாயங்களானது உண்டாகுங்க. குடும்பத்துடன் புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். அதேபோல் தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனலேசல்களானது அகலுங்க. ஆன்மீக எண்ணங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களது பொருட்களின் மீது கவனங்களானது தேவை. சாதனையான செயல்களால் லாபங்களும் உண்டாகும். உங்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீர்கள். பெரியவர்கள் மூலமாக உதவிகளானது கிடைக்குங்க. துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். தன்னம்பிக்கையானது ஏற்படும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய வரும். அரசியல் துறையினருக்கு வேலைகளானது உடனே முடியாமல் இழுபறியாக இருக்குங்க. வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்களானது ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்பதை தவிர்ப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலமாக கல்விக்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே செலவுகளானது கட்டுக்குள் இருப்பதனால் எதையுமே நீங்கள் சமாளித்துவிட முடியுங்க. ஆடம்பர செலவுகள் கூடவே கூடாது. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு செலவை மட்டும் செய்து கொள்வது நல்லது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனங்கள் வேண்டும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்க பெற்று திருப்தியான ஒரு மன வாழ்க்கையும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் என்னதான் பாடுபட்டாலுமே திறமைகளை வெளிப்படுத்த முடியாதபடி தடைகளானது ஏற்படும். உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுதல்களை பிறர் தட்டி செல்வார்கள். அதேபோல் எதிர்பாராத இடமாற்றங்களால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது உருவாகுங்க. தேவையற்ற இடமாற்றங்களால் அலைச்சல்களானது உங்களுக்கு உண்டாகும். மேலதிகாரிகளிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அடிக்கடி உடலில் பாதிப்புகளானது உண்டாவதனால விடுப்புகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் உண்டாகுங்க. வரவேண்டிய நிலுவைத் தொகைகளும் இழுபறியில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அதேபோல ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கௌரவ பிரச்சனைகளும் உண்டாகுங்க. நீங்கள் நல்லதாக பேசினாலுமே எதிரில் உள்ளவர்கள் அதை தவறான கண்ணோட்டத்துடனே பார்ப்பார்கள். மற்றவர்களினுடைய செயல்களால் மன அமைதிகள் கெடவும் வாய்ப்புகளானது அதிகம் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது தீருங்க. உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அலைச்சலானது உண்டாகும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்த தாமதங்களும் நீங்கும்.
பணவரவானது திருப்தியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பொருட்களானது விற்பனையாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிலர் புதிய வேலைக்கு நடப்பது நன்மையை தரும். சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் அது கிடைப்பது தாமதமாகலாம். குடும்பத்தில் மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன் வந்தாலுமே உதவிகளானது தாமதமாகவே கிடைக்குங்க. சகோதரர்களால மன வருத்தங்கள் உண்டாகும்படியான சம்பவங்களானது நேரலாம். கவனங்கள் தேவை. பெண்களுக்கு எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பின் அதில் ஈடுபடுவது நல்லது. பணவரவானது திருப்தியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றங்கள் இல்லாமல் பாடங்களை படிப்பது நன்மையை கொடுக்குங்க. சக மாணவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளானது வந்து சேரும். புது தெம்புடன் பணியாற்றுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொன்னான காலகட்டங்கள் இது. நற்செயல்கள் செய்து அனைவரினுடைய பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். அரசு வேலைகள் செய்யும் போது கவனங்கள் தேவை. காலகட்டத்தில் பிள்ளைகளிடம் கவனமாக எதையுமே எடுத்துச் சொல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளானது தீரும். உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளும் விலகுங்க. பணவரவானது திருப்தியை கொடுக்கும். மனக்குழப்பங்களும் இப்பொழுது நீங்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியங்களானது சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகளானது இப்பொழுது குறையுங்க. எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே சுறுசுறுப்பாகவே நீங்கள் ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றியும் பெறுவீர். மேலும் இந்த காலகட்டத்தில் மனதில் நிம்மதியானது உண்டாகும். உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகளையும் செய்வீர்கள். இரவில் நல்ல உறக்கங்களானது வரும். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய நிலைகளானது உருவாகலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதனால செலவுகளும் உண்டாகும். வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. எதிலும் ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இல்லையெனில் பலரையுமே பார்த்தீங்கன்னா விரோதித்து கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. வரவேண்டிய பணமானது வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பானது நீடிக்குங்க. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். விருந்தினர்களுடைய வருகையானது இருக்கும். தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்களானது அகலலாம். பிதுர்ஜி சொத்துக்களானது உங்களுடைய கைக்கு சேருங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படும். பெண்களுக்கு உங்களது ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றியும் அடைவார்கள். தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர். கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகளானது இப்பொழுது அகலுங்க. தடைப்பட்ட பண உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளானது நீங்கி செயல்களில் வேகத்தை நீங்கள் காண்பீர்கள். செலவுகளானது உங்களுக்கு குறையும். உடன் பணிபுரிவோர் உங்களது ஆலோசனைகளை பார்த்தீங்கன்னா இப்பொழுது கேட்பார்கள். அரசியல் துறையினருக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடைகளானது நீங்குங்க. எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகும். பணவரவானது கூடும். சக தோழர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது இப்பொழுது குறையுங்க. பணவரவானது கூடும். செயல் திறமைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு கல்வியில் கவனத்தை செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்பாராத அளவிற்கு பார்த்தீங்கன்னா வேகமாக நடக்கவிட்டாலும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் குறையாமல் இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா லாபங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பெரிய அளவிற்கு லாபங்கள் இல்லாவிட்டாலுமே ஒரு போதுமான அளவிற்கு லாபங்கள் ஏற்படும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு தாமதமாகலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தடங்கல்கள், கூடுதல் உழைப்புகள் போன்றவற்றை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது உருவாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்களானது நீங்கும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக அக்கறையும் காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்குங்க. மற்றவர்களுடைய விவகாரங்களில் தலையிடுவதையும் தவிர்ப்பது நல்லது. சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கூடுதல் கவனத்துடன் எதையுமே பார்த்தீங்கன்னா அணுகுவது வெற்றிக்கு உதவும். இந்த தகவல் உங்களுக்கு
உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.